காலையில் கோவில் போயிட்டு விளக்கு போட்டுட்ட உடனே மனசு மாறிடுச்சு. நேராக எங்கள் ரகுப்பா வீட்டுக்கு போனேன். அங்கேருந்து அவர் மதியம் அவர் வீட்டில் போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கு போகலான்னு கிளம்பிட்டார். மனுஷன் சாதாரணமானவர் கிடையாது. அந்த இடியே விழுந்தாலும் கடையில் போய் உட்காந்துருவார். அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. கடையில் போய் உட்காந்துருவார். ஆனால் இன்றைக்கி நான் போனேன்னு மனசு சரியில்லைன்னு சொன்னேன்னு, சரி வா நம்ம எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கோயில், இன்றைக்கி சிவராத்திரியில் வா நான் ஒரு ஈஸ்வரன் கோயில் கூப்பிட்டு போகிறேன்னு பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார். அருள்மிகு ஸ்ரீ யோக கங்காதீஸ்வரர். நல்லா இருந்தது. கரெக்டாக நாங்கள் போன உடனே தீபாராதனை நடந்தது. எல்லாரும் ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயான்னு சேர்ந்து அந்த கோஷ ஒளி பார்த்திங்கன்னா அப்படியே சில நேரங்களில் சுவாமி இறங்கி வர்றது அப்படியே நம்மளுக்கு உணர்ற மாதிரியே அப்படியே ஏதாவது ஒரு சகுனம் அப்படியே நல்ல சகுனமாக ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அருள்மிகு ஸ்ரீ யோக கங்காதீஸ்வரர்னு ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனார். சின்ன கோவில் தான், புதுப்பிச்சிருக்காங்க. ஆனால் பழமையான கோவிலும் அது. நல்லா இருந்தது. எல்லா சுவாமியுமே இருக்காங்க. எடுத்த உடனே ஒரு ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா போனோடனே நல்லா பச்சை கலர் ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார். அதுக்கப்புறம் வலம்புரி விநாயகர் இருந்தார். நல்லா சுற்றி வந்தோம். அப்புறம் இவர் மனுஷன் லேசுப்பட்டவரே கிடையாதுங்க, லேசுப்பட்டவரே கிடையாது. அந்த ஷாப்பை மெடிக்கல் ஷாப் விட்டு வரமாட்டார் மனுஷன். இன்றைக்கி என்னமோ அதிசயம், எனக்கே பார்த்திங்கன்னா அதிசயம்தான். வந்துட்டார், பட்டையை போட்டுக்கிட்டு நல்லா பாருங்கள், ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி இருக்கிறாரு. ஜமீன் பரம்பரை. ஆனால் காமிச்சிக்க மாட்டார். நான் சில நேரங்களில் ரொம்ப நேரங்களில் அவர் அப்படி தான் கூப்பிடுவேன். ஜமீன், என்ன ஜமீன், எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்பேன். அந்த மாதிரி மனுஷன் சில நேரங்களில் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். பட் மனுஷன் நல்ல மனசு. சிலருங்களுக்கு அப்படி அவர் வேறு மாதிரி தெரிகிறாரு. சிலவங்களுக்கு தான் அவர் ஒத்து போவார், சிலவங்களுக்கு ஒத்து போக மாட்டார். ஆனால் என் வயசுக்கு அவர் என்கிட்ட ரொம்ப ஒத்து போகிறாரு. எனக்கும் அவர் ரொம்ப செட் ஆகும். இவருக்கும் எங்கள் மாமாவுக்கும் தான் எனக்கு செட் ஆகும். அந்த மாதிரி இன்றைக்கி நல்லபடியாக போச்சு. இந்த சிவன் கோவில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு கோவில் போனோம். ஆனால் இந்த சிவன் கோவிலில் நல்லா இருந்தது. அந்த பூஜை பார்த்துட்டு போகலான்னு இருந்தோம். ஆனால் கரெக்டாக நாங்கள் போன உடனே பார்த்திங்கன்னா தீபாராதனை நடந்தது. அதுவே பெரிய நல்ல சகுனம் தான் இல்லைங்களா? சில நேரங்களில் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நாங்கள் போன உடனே ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, உடனே தீபாராதனை பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் விழுந்து கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு சரி நம்ம இன்னொரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பேசியிருந்தோம். அதுலேயே நாங்கள் அந்த கோவிலுக்கும் போனோம். அதனால் இந்த கோவில் இதோடு